ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம், பிகாம் படிக்கலாமா இல்லை பிபிஏ படிக்கலாமா, இந்த மாதிரி ஏ டு இஜெட் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் வீடியோஸு. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா முக்கியமான இன்டிமேஷன், எந்த காலேஜில் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ நம்ம அப்ளிகேஷன் போடணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இல்லைனா நீங்களே அனலைஸ் பண்ணிடுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கொஸ்டின் பேப்பராக இருக்க போகுது. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம சென்டம் எடுக்கணும் நம்ம எய்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 ஒன்வேர்ட்ஸில் நம்ம 20 அவுட் ஆஃப் 20 கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும். இப்போ நான் மெதுவாக உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். இதோட ஒன்வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே என்னாச்சு பார்த்தா அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒன் வேர்ட்ஸில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 17, 18 ஒன்வேர்டு வந்து நமக்கு புக் பேக்கில் தான் கேட்க போகிறாங்க. ஆப்ஷன்ஸை மட்டும் மேபி சஃபில் பண்ணி கொடுக்கலாம். சரியா? மற்றபடி 17, 18 ஒன்வேர்டு வந்து புக் பேக்கில் தான் வரும். 1 or 2 ஒன்வேர்ட்ஸ் தான் நமக்கு வந்து புக்கின் சைட்லேருந்து கேட்க போகிறாங்க. அதுவுமே நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் நல்லா தெளிவாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணிடலாம். சரியா? அதனால் காமர்ஸை பற்றி கவலையே இல்லை. நல்லபடியாக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? இதோட ஒன்வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து 20 ஒன்வேர்ட்ஸோட ஆன்சருமே அதாவது கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படி இல்லாத பட்சத்துக்கு, சார் நான் 20 ஒன்வேர்டுக்கு நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன் சார், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டாங்க அப்படின்னா அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது செயல் ஊக்கமளித்தல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் OTCEI பற்றி சிறு குறிப்பு வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. அடுத்து 23வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணை தரகர் என்றால் என்ன. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம சேனலில் முக்கியமான கொஸ்டின்ஸில் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். மனித வள மேலாண்மை என்றால் என்ன, வாட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சரியா? அதுக்கப்புறம் தரப்படுத்துதல் என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு கலப்படம் பற்றி சிறு குறிப்பு வரைக. சரியா? மாவட்ட மன்றம் பற்றி சுருக்கமாக விளக்குக. அதுக்கப்புறம் நிகழ்வுசார் சரக்கு என்றால் என்ன. சரியா? கண்டெய்னிங் குட்ஸ். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஓட்டிங். நெக்ஸ்ட்டு 30வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். அதாவது நீ ஒரு தொழில் முனைவராக இருந்தால் மூலதனத்தை எவ்வாறு திருத்துவாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஜென்ரலான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பார்த்துங்க. சரியா? அதே மாதிரி 31வது கொஸ்டின் டெய்லரின் மேலாண்மை தத்துவங்கள் யாவை. சரியா? அதுக்கப்புறம் அதாவது ரசீதின் வகைகளை விவரிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ். ஏதேனும் 3 பற்றி நம்ம சொன்னால் போதுமானது. அதுக்கப்புறம் பங்கு சந்தையின் குறைபாடுகள் 3 விவரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாதாரண தீர்மானம் தேவைப்படும் ஏதேனும் 3 செயல்பாடுகளை தருக. அதுக்கப்புறம் சந்தையிடையாளர்களின் ஏதேனும் 3 பங்களிப்பை கூறுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மென்ஷன் எனி 3 ரூல்ஸ் ஆஃப், அதாவது மார்க்கெட்டர். சரியா? அதுக்கப்புறம் தேசிய ஆணையத்தின் உறுப்பினர்கள் யாவர். ஹூ ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் கமிஷன். வாட் யூ மீன் பை லிபரலைசேஷன். சரியா? தாராளமயமாக்கல் என்றால் என்ன. 38வது கொஸ்டின் வந்து பாருங்கள், அதாவது மாற்று முறை ஆவணத்தின் ஏதேனும் 3 அனுமானங்களை எழுதுக. மந்தமான தொழில் முனைவோர் என்பவர் யார். சரியா? அதுக்கப்புறம் பணி அமர்த்தலின் முக்கியத்துவம் பற்றி ஏதேனும் 3 பட்டியல்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 40th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் 5 மார்க் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். இப்போ 41ல் ஏ கொஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு ஃபில்லிங் கம்ப்ளைண்ட் இன் தி கன்சியூமர் கோர்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ரெண்டுமே. அதுக்கப்புறம் 42வது கொஸ்டின் வந்து பாருங்கள், தாராளமயமாக்கலின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் பற்றி விளக்குக. பணச்சந்தையின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 5 விளக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதுவும். அதுக்கப்புறம் 43வது கொஸ்டின் வந்து பாருங்கள், மனித வளத்தின் சிறப்பியல்புகளை விளக்குக. நிர்வாகத்தில் முக்கிய நிர்வாக அதிகாரிகள். சரியா? அதாவது KMP என்பவர் யார். சரியா? இதை பார்த்துங்க. 44வது கொஸ்டின் வாட் அபவுட் தி எவால்வேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் செல் தகு
மேலெழுத்தத்தின் அடிப்படை கூறுகளை கூறுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 45வது கொஸ்டின், பல்வேறு வகையான நிதி சந்தைகளை விவரிக்க பல்வேறு வகையான சோதனைகளை விவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் தி வேரியட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட். சரியா? அதுக்கப்புறம் 46வது கொஸ்டின் வந்து பாருங்கள், எக்ஸ்பிளைன் தி 5 கவர்மெண்ட் என்டர்பிரைட்டல் ஸ்கீம்ஸ். அதுக்கப்புறம் எம்பிவி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 47வது கொஸ்டின் வந்து பாருங்கள். 47வது கொஸ்டின் வந்து தேசிய பங்கு சந்தை, அதாவது என்எஸ்இ. அதுக்கப்புறம் தேசிய பத்திர வைப்பகங்கள் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்படி இல்லாத பட்சத்துக்கு எக்ஸ்பிளைன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், அதாவது என்டர்பிரனர், அதாவது தொழில் முனைவையின் முக்கியத்துவத்தை விவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.